மேல கர்த்தர் ஒரு இரக்கம் வச்சிருந்ததுனால, இவனுக்கு ஒரு பெரிய ஞானம் வச்சிருந்ததுனால, இந்த எல்லா மிரட்டல்களுக்கும் கர்த்தர் அவனை காப்பாற்றி அந்த அலங்கத்திற்கு ஆரம்பித்து முதற்கொண்டு நிலைக்கால்களை வைத்து அதை பிரதிஷ்டை பண்ணுகிற வரைக்கும் ஆண்டவருடைய கரம் அந்த மனிதனோடையே இருந்தது. ஆமேன். ரொம்ப நேர்த்தியாய் அந்த காரியத்தை எல்லாம் அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் இந்த மனுஷன் செய்து முடிக்கிறதுக்கு ஆண்டவர் பலன் தந்தார். ஸோ இதற்கு மிக முக்கியமா அவங்க கையாண்டது என்ன அப்படின்னு சொன்னா, வேற ஒன்றும் அவங்க கையாளல, துர்ச்செய்தியை தான் கையாண்டாங்க. அப்படின்னா இந்த மனுஷனுக்கு கத்தியை காட்டி மிரட்டல அவங்க இல்ல அப்படின்னா ஒரு 10 பேரை செட் பண்ணி நைட்டு போய் அவனை அடிச்சிருங்கடா அப்படின்னு சொல்லல. இவங்க முழுக்க நெகேமியாவுக்கு எதுல டார்ச்சர் கொடுத்தாங்க, என்ன பிரஷர் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்கு யாரையாவது ஒருத்தரை அனுப்பிடுவாங்க. இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா, இவனோடைய கூட இருந்த ஒரு மனுஷனை, ஒரு தீர்க்கதரிசியை பேசிட்டாங்க. ஒரு ஊழியக்காரனை எந்த அளவுக்கு அவங்க நம்புவாங்க. அப்ப அந்த ஊழியக்காரனை பேசி, ஊழியக்காரன் இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எப்பா ராத்திரி உன்னை என்ன பண்ண வராங்க, இன்னைக்கு ராத்திரி உன்னை கொல்றதுக்காக வர போறாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நீ மட்டும் போக வேண்டாம், நம்ம 2 பேருமே போய் தேவாலயத்தினுடைய கதவுகளை சாத்திட்டு அங்க நம்ம ஒளிஞ்சிருப்போன்றாங்க. அங்க நம்ம ஒளிஞ்சிருவோம், பேசாம நம்ம அங்க இருப்போம். நமக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய சேஃப்டியான ஒரு இடம் எங்க அப்படின்னு சொன்னா, அங்கதான் நமக்கு ரொம்ப சேஃப்டியான இடம். அந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அவ்வளவுதான், நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லி கூட ஊழியம் பண்ணுகிற தீர்க்கதரிசியா இருக்கிற ஒருவனை அவங்க அழகா பேசி அப்படி ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க. இப்படியே நெகேமியா மனிதர்கள் மூலமாய் மனிதர்களை ஏவி விட்டு சந்திச்ச பிரச்சனை 1 இல்லை 2 இல்லை, பலவிதமான பிரச்சனை. ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டு பார்த்தாங்க, அதுக்கு அவர் பெரிய முத்திரை போடாத கடிதம், அதுக்கு அவர் அசரல. அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, விரோதமான சிலரை எழுப்பி நீங்க போய் பேசுங்கன்னு சொல்லி பார்த்தாங்க, அதுலயும் அவன் விடல. அதற்கு பிறகு உள்ள இருக்கிற ஆட்களை அனுப்பி செய்தியை அனுப்பினாங்க, அதுலயும் அந்த மனுஷன் இல்லை. அதற்கு பிறகு வேலை செய்கிறவர்களுக்குள்ளே குழப்பத்தை கொண்டு வந்தாங்க, அதுலயும் அந்த மனுஷன் சோர்ந்து போகவே இல்லை. இப்படியே பிரஷர் மேல பிரஷர், பிரச்சனை மேல பிரச்சனை, அத்தனை எதுவுமே எப்படி இல்லைன்னா, எதுவுமே வெளிப்படையா இல்லை, எதுவுமே எல்லாமே என்ன யுத்தம் அப்படின்னு சொன்னா, உள்ளான யுத்தம், உள்ளுக்குள்ள உள்ள யுத்தம், மன அளவிலே உள்ள யுத்தம், சிந்தனையின் அளவிலே உள்ள பயம். ஆனா இது எல்லாவற்றையும் ஜெயித்து நெகேமியா அந்த அலங்கத்தை அழகாய் கட்டி முடித்தார். ஆமென்.